நிறைய பேருக்கு மெகாட்ரானையும் ஆப்டிமஸ் பிரைமையும் எங்கே போய் எடுக்கணும், எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனேயே மேப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமர் ஓடிட்டு இருக்கும். இந்த டைமர் முடிஞ்சால் தான் உங்களால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக மாற முடியும். இங்கே ஈவெண்ட்டில் இறங்கின உடனே அந்த இடத்த சுற்றி தேடி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிரிட்ஜ் ஆக்டிவேட் பண்ணுற பீக்கன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பீக்கனை உங்களால் ஈவெண்ட்டில் நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஆனால் உங்களால் ஒன்றுக்கு மேலே எடுக்கவே முடியாது. ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேணும்னா அதை அவங்களே ஒன்று எடுத்து வச்சுக்க சொல்லுங்கள். நீங்கள் பீக்கனை எடுத்த கையோட ஈவெண்ட்டை விட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளியே தூரமாக போயிடுங்க. ஏன்னா ஈவெண்ட் பக்கத்திலே போடும்போது எனிமி அடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பும் இருக்குது. டைமர் முடியறதுக்கு 40 செகண்ட் இருக்கும்போதே உங்களுக்கு ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாங்கள் பிரிட்ஜை உருவாக்க போகிறோம், நீங்கள் பீக்கனை வச்சுக்கிட்டு கனெக்ஷன் கொடுக்க தயாராகிருங்க அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஒன்ஸ் அந்த டைமர் முடிஞ்சு பிரிட்ஜ் கனெக்ஷன் ஏற்பட்டுருச்சுன்னா உங்களை சுற்றி அட்மாஸ்பியர் எல்லாமே இருட்டாக மாறிடும். அந்த டைமில் தான் நீங்கள் பீக்கனை வச்சு கனெக்ஷனை கொடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு 1.5 நிமிஷம் டைமும் இருக்கும். அந்த 1.5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மெகாட்ரானையோ இல்லை ஆப்டிமஸ் பிரைமையோ எடுக்க முடியும். ஆப்டிமஸ் பிரைமை எடுக்கணுமா இல்லை மெகாட்ரானை எடுக்கணுமான்னு நாம் சூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. ஏன்னா அது பப்ஜியே தான் நமக்கு அலோகேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணுற டைமில் மேப்பை திறந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன எல்லோ சர்க்கிள்ஸ் இருக்கும். இது எதை மீன் பண்ணுதுன்னா உங்களை மாதிரியே வேறு இடத்துல வேறு யாரோ ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இது குறிக்குது. இந்த மேப்பில் எத்தனை பேர் பண்ணாலுமே ஒரே ஒரு ஆப்டிமஸ் பிரைமும் ஒரே ஒரு மெகாட்ரானும் மட்டும்தான் வரும். அதனால் இருட்ட ஆரம்பித்த உடனே முதல் வேலையை அதை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா வேறு யாருக்காவது அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் 2 பேர்கிட்ட அந்த பீக்கன் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பேருமே கூட ஆக்டிவேட் பண்ணலாம். ஒருத்தருக்கு மெகாட்ரானும் ஒருத்தருக்கு ஆப்டிமஸ் பிரைமும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பீக்கனை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அதுலேருந்து மெகாட்ரானோ இல்லை ஆப்டிமஸ் பிரைமோ ரேண்டமாக குதிக்கும். அது கூடவே உங்களுக்கு ஒரு சின்ன பொட்டியும் கிடைக்கும். இதில் உங்களுக்கு லூட்டு நல்ல லூட்டு கிடைக்கும். உங்களுக்கு ஆப்டிமஸ் பிரைமோ இல்லை மெகாட்ரானோ எது கிடைச்சாலுமே அதோட கண்ட்ரோல் பட்டன்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்பெஷல் வெஹிக்கிளை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான பட்டன்ஸை தேவையான இடத்துல மாற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் மெகாட்ரானாக மாறினாலும் சரி இல்லை ஆப்டிமஸ் பிரைமாக மாறினாலும் சரி, எதுவாக மாறினாலுமே அதோட டிரான்ஸ்ஃபார்மர் ஷேப்பில் இருக்கும்போது அதுக்குள்ளே ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் போக முடியும். அதுவே அது வெஹிக்கிளாக மாறிடுச்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் 4 பேர் போக முடியும். டிரான்ஸ்ஃபார்மராக மாறிட்டீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 பட்டன்ஸ் இருக்கும். ஒன்று ஃபயர் பட்டன், இன்னொன்று ஜம்ப் பட்டன், இன்னொன்று லாக்கில் இருக்கிற இன்னொரு ஃபயர் பட்டன். இந்த லாக்கில் இருக்கிற ஃபயர் பட்டனை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு நான் பின்னாடி சொல்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக மாறிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் தண்ணியில் தரையில் எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் தண்ணியில் போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒருவேளை எனிமி டிரான்ஸ்ஃபார்மரும் உங்கள் டிரான்ஸ்ஃபார்மரும் பக்கம் சந்திச்சுக்கிச்சுன்னா உங்களை சுற்றி ஒரு வார் ஷீல்டு கிரியேட் ஆகிடும். இதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் செத்தா மட்டும்தான் வெளியே போக முடியும். அப்படி இல்லை நான் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நார்மல் ஹியூமன் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகி வெளியே போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். ஆனால் வெளியே இருந்து யாராலையும் உங்களையும் சுட முடியாது. அதே மாதிரி உள்ளே இருக்கிற உங்களாலையும் வெளியே இருக்கிற யாரையும் சுட முடியாது. அவங்க உங்களை சுடணும்னாலும் நீங்கள் அவங்கள சுடணும்னாலும் 2 பேரும் சர்க்கிள்குள்ளே இருந்தால் மட்டும்தான் முடியும். இந்த சர்க்கிள்குள்ளே சண்டை போட்டுக்கிறதுல மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும்போது செத்தாலும் இல்லை ஹியூமன் ஃபார்மில் இருக்கும்போது செத்தாலும் உங்களால் மறுபடியும் ரீஸ்பான் ஆகி வர முடியும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு லூட் இருக்காது. நார்மலான ஒரே ஒரு கன்று மட்டும்தான் இருக்கும். ஒன்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மரை கொன்னுடுச்சுன்னா அது ஒரு எல்லோ கலர் பொட்டியே தரும். இந்த பொட்டிக்குள்ளே உங்களுக்கு நிறைய லூட்டும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும்போது அந்த பொட்டிக்கிட்ட போய் அதோட எனர்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அல்டிமேட் வெப்பனும் ஓப்பன் ஆகிடும். இந்த அல்டிமேட் வெப்பன் மெகாட்ரான் கிட்டேயும் ஒன்று இருக்கும், ஆப்டிமஸ் பிரைம் கிட்டேயும் ஒன்று இருக்கும். இதில் யாரை கொன்னாலுமே அந்த பவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அல்டிமேட் பவரை யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 100% சார்ஜ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஷாட்டுக்கும் அடுத்த ஷாட்டுக்கும் சென்டரில் 8 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைமிங்கும் இருக்கும். ஒன்ஸ் இந்த மெகாட்ரானோ இல்லை ஆப்டிமஸ் பிரைமோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதோட பக்கத்தில் போய் ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அது ஆக்டிவேட் ஆகிடும். ஆனால் இது கடைசி ஜோனில் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. கடைசி ஜோனில் ஆட்டோமேட்டிக்காக எது ட்ரக் ஃபார்ம்லேயோ இல்லை வெஹிக்கிள் ஃபார்ம்லேயோ கன்வெர்ட் ஆகிடும்.